Hello Spinach! Welcome to the DDs. ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூட்டான எடிட்டிங்காக ஈஸியாக இன்ஷாட்டில் எப்படி எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு அந்த பட்டர்ஃப்ளை ஃப்ரேமு ஃபாண்ட்டு எல்லாமே மெட்டீரியல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு மெட்டீரியல் லிங்க்னு இருக்கும், போய் டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிளாங்க் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு பிளாங்க் இந்த மாதிரி வச்சுட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் வச்சுக்கோங்க. கேன்வாஸ் வந்து 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் 4 கலரில் பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்கேன். எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சைஸ் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதையவே காப்பி பண்ணிக்கோங்க. சாரி, நான் பிளெண்ட் பண்ண வந்துட்டேன். ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. பிளெண்டுக்கு போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த கீழே கிராஸட் கீழே ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். மிரர் மாதிரி தான் அது. ஸோ அது வந்துட்டு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு சைடு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ இதே மாதிரி அந்த ஃபுல் இமேஜ்க்கும் வந்துட்டு நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் வந்து காப்பி பண்ணி ஃபுல் இமேஜ்க்கும் வர மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு 4:5 ரேஷியோவில் வந்துட்டு எடிட் பண்ணுறனாலும் 4:5 ரேஷியோவுக்கு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அது உங்கள் இஷ்டம்னா. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த இமேஜ் வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபுல்லாமே இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து க்ரியேட் நியூ கொடுத்துக்கோங்க. க்ரியேட் நியூவில் வந்துட்டு நம்ம அந்த போலராய்டு இமேஜ் ஃப்ரேம் வந்துட்டு நம்ம வந்து சேவ் பண்ணணும். அதுக்காக இப்போ க்ரியேட் நியூ கொடுத்துட்டேன். கேன்வாஸ் வந்துட்டு அதே நீங்கள் என்ன ரேஷியோவில் வைக்கிறீங்களோ அந்த ரேஷியோவில் வச்சுக்கோங்க. இப்போ கட் அவுட் கொடுத்துக்கோங்க. கட் அவுட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பேக்ரவுண்ட் வந்துட்டு ட்ரான்ஸ்பரண்ட்டாக சேஞ்ச் ஆயிரும். இதுக்கப்புறம் பிப் ஆப்ஷன் போயிட்டு நான் ஃபஸ்ட் அந்த ஃப்ரேம் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பிப் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் வந்து இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இமேஜஸ் வந்து ஆல்ரெடி நிறையா வந்துட்டு டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கும் போய் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா எப்போ போல் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ஆல்ரெடி எப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ க்ராப் ஆப்ஷன் போய்ட்டு 1:1 ரேஷியோ வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்துட்டு செட் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் வந்து இமேஜை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, சைடாக சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் அந்த பிளாக் கலரில் வந்துட்டு செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த போலராய்ட் ஃப்ரேம் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பிளெண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து வீடியோவில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஹோம் கொடுத்துருங்க. ஹோம் கொடுத்துட்டு வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ போயிட்டு இப்போ பாருங்கள், கேன்வாஸ் 9:16 ரேஷியோவில் இருக்குது. இமேஜ் வந்துட்டு நான் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சேம் இமேஜ் தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மூவி இமேஜஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாங்குக்கு ஏற்ற இமேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ யூஸ் கிரியேட்டிவிட்டி நான் எப்போ சொல்கிறதான். இதுக்கப்புறம் அட்ஜஸ்ட். ஸோ லைட்னஸ் குறைச்சிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி. ஹைலைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதா பண்ணுங்கள். ஷார்பன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்கள் இமேஜ் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது தான். இதுக்கப்புறம் நம்ம ஒப்பாசிட்டி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒப்பாசிட்டி போயிட்டு நீங்கள் வந்து வேல்யூ குறைச்சிக்கோங்க. ஒப்பாசிட்டியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்போம், அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து மியூசிக், மை மியூசிக் போனீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் காட்டும். நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு சாங் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ சாங் வந்து டைரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. மியூசிக் எவ்வளோ தூரமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இமேஜையும் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் பிப் ஆப்ஷன். பிப்பில் போயிட்டு நம்ம இப்போ சேவ் பண்ண இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு வீடியோ வரல கொடுத்துட்டு பிளெண்டுக்கு போங்க. பிளெண்டில் போயிட்டு ஸ்க்ரீன் இல்லைன்னா லைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்டோட பிளெண்ட் ஆகும். நான் என்ன பண்ணுறேன்னா நார்மல் வச்சுட்டு பிளெண்டோட வேல்யூ மட்டும் கொஞ்சம் குறைக்கிறேன். ஓகேவா? இப்போ மறுபடியும் வந்துட்டு அந்த பட்டர்ஃப்ளை நம்ம சேவ் பண்ணோம்ல, அதை வந்து செலக்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. பிளெண்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பெட்டர் இது வந்து நீங்கள் ஆல்ரெடி 9:16 ரேஷியோவில் எடிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 9:16 எடிட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அந்த பட்டர்ஃப்ளையும் 9:16 ரேஷியோவில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா 4:5 மட்டும் தான் ஓகேன்னா நீங்கள் 4:5 எடிட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ அது வீடியோ வரல கொடுத்துருங்க. இப்போ ஃபில்டரில் போயிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் அதனோட கலர் வேரியேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதனால ஃபில்டர் இருக்கா, ஸோ ஃபில்டரில் அட்ஜஸ்ட் போய்க்கோங்க. ஸோ லைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் ஒவ்வொன்றா வேல்யூ சேஞ்ச் பண்ண உங்களுக்கு அதனோட அந்த க்ளோ எஃபெக்டே கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஹைலைட்டு, ஷார்பன், ஸோ இதெல்லாம் பண்ணாவே போதும். ஓகேவா? நீங்கள் வந்து ரொம்ப இதாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து பிளெண்டில் போயிட்டு அதனோட வேல்யூ வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். அது உங்கள் இஷ்டம்.
ஓகே, நான் வந்துட்டு இதில் அனிமேஷன் வந்து ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அனிமேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து லூப் அனிமேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா லூப்னு இருக்கும், அதில் லாஸ்ட்டில் ஒன்று இருக்கும். அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அனிமேஷன் எஃபெக்ட். அது உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நான் நார்மல் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபாண்ட் வந்து எனக்கு ரொம்ப நாள் கிடைக்காம இருந்தது. எனக்கு ஃபாண்ட் நேமே தெரியல. ஒரு போஸ்ட்டில் போட்டாங்காட்டி 2-3 பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ஃபாண்டோட லிங்க் கீழே மெட்டீரியல் லிங்க்னு இருக்கும். ஓகேவா? இப்போ அனிமேஷன் பாருங்கள். நான் வந்து சிங்கிள் லெட்டரில் ஃபர்ஸ்ட் ஒன் இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் வந்து பேசிக் ஃபேட் ஒன் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வீடியோ என்வரில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் எந்த இடத்துல எல்லாம் லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட் மார்க் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ பீட் மார்க் எப்படி ஆட் பண்ணுறது நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். வீடியோட நம்ம சேனல்லையே இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் எல்லாத்தையும் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு, நீங்கள் 1க்கு 2 தடவை செக் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகேவா? ஸோ நான் மியூசிக் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நான் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். வேறு எந்த இதுவும் இல்லை. நான் சொன்ன மாதிரி அனிமேஷன் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அனிமேஷன் பிப்பில் போயிட்டு நம்ம அந்த பட்டர்ஃப்ளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அனிமேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கடைசியில் லூப்னு ஒன்று இருக்கும். இன் அவுட் காம்போ லூப்பில் போனீங்கன்னா லாஸ்ட்டில் ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அதனோட வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணாவே உங்களுக்கு அந்த இது தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த வேல்யூஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளைல 4 கலர் கொடுத்துருக்கேன். எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ரிப்ளை பண்ண மாட்டேன். அவ்வளோதான். பாய்.